இதெல்லாம் 10 நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அறுவடை பண்ணது. தக்காளி, பச்சை மிளகாய் இந்த மாரி சில ஐட்டம்லாம் விட்டுட்டு போனோம் அப்டின்னா வேஸ்ட்டா போயிரும். வீட்லயே எடுத்து சமைக்க மாட்டாங்க. இருக்கிறத சமைச்சுட்டு, அதுக்கப்புறம் அரசாணிக்காவ பறிச்சு வச்சுட்டு போயிரலாம். ஒரு வேளை பழுத்துருச்சு அப்டின்னா வேஸ்ட்டா போயிரும் அப்டின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வீட்ல வந்து கோழி இருக்கு, விட்டு வைக்காத அப்டின்ட்டு. என் பொண்ணு அறுவடை பண்றதுனாலே கூடைய தூக்கிட்டு, சிசர தூக்கிட்டு வந்துருவா. அரசாணிக்காவ சிசர்ல வெட்டி பார்க்குறாங்களாம் மேடம். வரவே இல்ல. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், "கையில தான்டா அத உடைச்சு எடுக்கணும். இல்ல தடிமனா இருந்துச்சுன்னா நம்ம அத வெட்டி எடுக்கணும்" அப்டின்னு சொல்லிட்டு, அத நான் கையிலேயே உடைச்சு எடுத்துட்டேன். அப்புறம் சங்குப்பூ வந்து நம்ம வீட்ல இப்ப நெறைய பூ வச்சுட்ருக்கு. சங்குப்பூ வந்து செடி நல்லா பெருசா வளர்ந்துருச்சு அப்டின்னா, விதைகள் வந்ததுக்கப்புறம் வெட்டி வெட்டி விட்டுறணும். அப்படி வெட்டி விட்டா தான் திரும்ப திரும்ப புது துளிர் வந்து நெறைய பூ வைக்கும். அப்படியே விட்டுட்டோம் அப்டின்னா, அது முத்தி ரொம்ப நாள் ஆகும் பூ வைக்கிறக்கேவும். அப்புறம் பலூன் தக்காளி விதைகள்லாம் நெறைய பேர் கேட்குறீங்க. பலூன் தக்காளி ஒரே ஒரு செடி மட்டும் தான் இருக்கு. அப்பப்ப இந்த பலூன் தக்காளி, சின்ன தக்காளிலாம் பறிச்சேன் அப்டின்னா, சமையலுக்கு போட்டுறேன். அது ஞாபகம் இல்ல விதைய எடுத்து வைக்கிறக்கு. அடுத்த டைம் கண்டிப்பா எடுத்து வைக்கிறேன். சரிங்களா? கடைசி நேரத்தில தொறந்து பாரு, உனக்கு இந்த பெட்டி கை கொடுக்கும் அப்படிங்கிற மாரி, கடைசி நேரத்தில நம்மளோட வீட்டு தோட்டம் கை கொடுக்கும். வீட்ல எந்த காய்கறியுமே இல்ல அப்படிங்கும்போது, நம்ம வீட்டு தோட்டத்தில போய் பார்த்தா, ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அத வச்சு ஏதாவது ஒரு சமையல் பண்ணிருவோம். நம்ம தோட்டத்தில இருந்தத வச்சு சிம்பிளான ஒரு அறுவடை, சிம்பிளான ஒரு சமையல்.